மாசியல் வினை அப்படின்னு நம்ம ஒரு பதிகம் போட்டிருந்தோங்க. அந்த பதிகத்துக்கு ரொம்ப மரியாதையாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் வேணால் இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள். உனக்கு என்ன வந்து தகுதி இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லைனா மற்றவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிற எந்த வீடியோஸ்லையுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. அப்படி நான் சொல்கிறது எதுவுமே நான் அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன். பட் இதை செய்யுங்க, இது இப்படித்தான் அப்படிங்கிறது இன்னொரு பெரியவங்க சொன்ன வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாசியல் வினை பதிகம் அப்படிங்கிறத தேசமங்கையர்க்கரசி அம்மா சொன்னாங்க. அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அது ஒரு பெரிய அதிகமான ஒரு வரி கொண்ட பாடலாக இருந்தால் நிச்சயமாக நானே அதை படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அறிவோ பொறுமையோ கிடையாது. ஸோ மக்களுக்கு பயன்படுற மாதிரி கூட ஒரு 4 வரி. அந்த கோயிலுக்கு போனேம்மா, எனக்கு நல்லது நடந்துச்சுமா, நீ போய் பாருமா, ஏம்மா நான் வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணேன், இந்த எக்ஸாமுக்கு இந்த மாதிரி படித்தேன், நீ அதே மாதிரி படிமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் மாலா வந்து சொல்கிறது எல்லாமே. என்ன எல்லாரும் அனுபவிச்சு அட்வைஸ் சொல்லுவாங்க. நான் வந்து பெரியவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டு, ஓகேங்களா? நம்ம வந்து பொது வழியில் வந்திருக்கோம். பேட் கமெண்ட்ஸ் வரும். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி படியில் நம்ம காலை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய சாட்சி. பரவாயில்ல, நிறைய பேர் தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானே கமெண்ட்டை டெலீட் பண்ண அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் கமெண்ட் டெலீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, என்னை திட்டி தான் இருந்தார். ஓகே, நான் வந்து சொல்ல விரும்புகிறது இதுதான். நான் தான் சொல்லலை, தேசமங்கையர்க்கரசி அம்மா தான் சொன்னாங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?